அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த தியானத்திலே நீங்கள் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த தியானத்தை துவங்குவதற்கு முன்பாக யதார்த்தமாக நமது உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம். நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் அதிகாலை துவங்கி இரவு நாம் உறங்குகிற வரைக்கும் பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். அவற்றை எந்த உணர்வு நிலையோடு கூட நாம் செய்கிறோம் என்பதை அறியாமல் கூட நாம் அதை செய்து முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து நிதானமாக அனுபவித்து செய்கிற போது அந்த காரியத்தின் பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிகாலை துவங்கி இரவு வரைக்கும் நாம் செய்கிற காரியங்களிலே விழிப்புணர்வோடு இருந்து செய்ய தேவையான ஆற்றலை இந்த தியானம் உங்களுக்கு கொடுக்கும். அதிகாலை வேளையிலே நீங்கள் துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட இறைவனோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம். அதிகாலையில் இறைவனை தியானிப்பது மிக மிக ஆசீர்வாதமான மேன்மையான காரியம் என்பதை உணர்வோம். தியானம் நமக்கு கை கொடுக்கும். தியான நிலையோடு ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து விழிப்போடு செய்கிற போது ஒவ்வொரு காரியமும் நமக்கு பலன் கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். அவற்றின் பலன் நமக்கு வாழ்வு முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும். ஆகவே அனைவரும் விருப்பத்தோடு கூட இந்த தியானத்தை பயிற்சி செய்வோம். ஒரு தரையிலே விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம். அல்லது பாயும் படுக்கையுமா இருப்பவர்கள் கூட ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொண்டு தியானம் செய்ய துவங்கலாம். வாருங்கள், தியானம் செய்வோம். இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்க அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கான காரியங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க, நீங்களும் நானும் இறைவனை குறித்து சிந்திக்கவும் அவரை ஆராதிக்கவும் இறைவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சி கொள்வோம். இந்த பஜனை பாடி இறைவனை மனதார புகழ்வோம், ஆராதிப்போம், போற்றுவோம். சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே. சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே. அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்திலே நாம் நம்மை உணரவும், நாம் யார் என்று அறிந்து கொள்ளவும், நம்மையே நாம் உயர்த்தி கொள்ளவும், மேம்படுத்தி கொள்ளவும் இந்த தியானம் நமக்கு பயன்படும். முதலில் சிந்திப்போம், நாம் என்பது யார்? நான் என்பது இந்த உடல் மட்டுமல்ல.
நான் என்பது இந்த உடலோடு கூட எனது குடும்பமும் நான் வாழுகிற சமூகமும் எனது நண்பர்களும் என்னை சுற்றி இருக்கிற பிற மனிதர்களும் அவற்றோடு கூட எனக்கான லட்சியங்களும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்களுமே நானாக இருக்கிறேன். என் உடலை நான் பராமரிக்கிறேனா, பாதுகாக்கிறேனா, அல்லது ஒவ்வொரு நாளும் அதனை அழித்து கொண்டிருக்கிறேனா? இந்த உடலை பேணி பராமரிக்க நான் முயற்சி எடுப்பேன். இரண்டாவது, எனது குடும்பம். என் குடும்பம் எனக்கான பலம். என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் எனக்கான ஆசீர்வாதங்கள். அவர்களை நான் சரியாக முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கவும் நான் முயற்சி எடுப்பேன். மூன்றாவது, என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகம், அக்கம் பக்கத்தார், உறவுகள் அனைவரும் எனக்கு முக்கியம். அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. அவர்கள் அனைவரும் இந்த உலகில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். அதற்கு நான் நிச்சயம் உதவியாக இருப்பேன். அதற்கென நான் முயற்சிப்பேன். நான்காவது, எனது நண்பர்கள். எனது வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் எனக்கு பக்கபலமாய் இருக்கக்கூடியவர்களின் நண்பர்கள் மட்டும்தான். அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போவதில்லை. ஆகவே என் நண்பர்களோடு கூட நான் வாழுகிற இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக அமைய என் நண்பர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். அடுத்து, எனது லட்சியமும் இறைவன் என்னை மதித்து இந்த உலகில் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்களும். அன்பு இறைவா, நீர் என்னை மதித்து எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக முறையாக செய்து முடிக்க பலம் தாருங்கள். என்னை இந்த உலகிலே நீர் ஒரு குப்பையாக படைத்து விடவில்லை. அவசியமற்றவனாக இந்த உலகிலே என்னை அனுப்பி வைக்கவில்லை. மாறாக எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்து இந்த உலகுக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறீர். நான் செய்து முடிக்க வேண்டிய கடமை என்று ஏதோ ஒன்று உண்டு. அதனை நான் அறியவும் உணரவும் அவற்றை செய்து முடிக்கவும் நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த உலகிலிருந்து நான் விடைபெறுகிற போது நீர் என்னை மதித்து கொடுத்த அந்த நோக்கத்தை, அந்த காரியத்தை நான் செய்து முடிக்காமல் நான் போக மாட்டேன். இறைவா, என்னை பலப்படுத்தும், எனக்கு ஆற்றல் தாரும். நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். உம்மை இன்னும் அதிகமாய் தேடுகிற மனிதனாக, மனுஷியாக நான் மாற எனக்கு உதவி செய்யும். தியானத்தின் வழியாக இன்னும் அதிகமாய் உமது அருகாமையில் நான் வர என்னை அழைத்தருளும் சுவாமி. தியானம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் விழிப்போடு இருக்கிறான், நிதானமாய் இருக்கிறான். தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறான். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். நான் தியானம் செய்கிறேன், இவை அனைத்தும் எனக்கு கைகூடுகிறது. தியானம் எனது பக்கபலம். நான் உணர்வது, நான் சிந்திப்பது நிச்சயம் என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நான் நல்லதையே சிந்திக்கிறேன், நல்லதையே தியானிக்கிறேன். இறைவன் எனக்கு நல்லதையே கொடுப்பார் என நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற கேலிகள், கிண்டல்கள், விமர்சனங்கள், துரோகங்கள், சோகங்கள், வேதனைகள், சோதனைகள், வலிகள், காயங்கள், தோல்விகள், இவை அனைத்தும் உங்கள் முயற்சிக்கு முன்பாக தோற்றுப்போகும் என்பதுதான் யதார்த்தம். முயற்சி எடுத்து தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படுகிற, நம்பிக்கையோடு போராடுகிற,
எந்த ஒரு மனுஷன் முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தோற்று போகும். அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்த நெகட்டிவான எல்லாமே தோற்று போகும். முயற்சி மட்டும் இருந்தது என்றால். ஆக சிந்திப்போம், நமது வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் நம்மை சந்திக்கும். 30 வயதுக்குள்ளாக வெற்றி பெற வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா என்ன? 70 வயதில் கூட நாம் வெற்றி பெறலாம். ஆகவே முயற்சியை மட்டும் விட்டு விடாதீர்கள். காலம் போய்விட்டது, நேரம் போய்விட்டது, இனி நான் என்ன செய்வது, இப்படி என்று தவறாக எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம். போராடுவோம், நம்பிக்கையோடு போராடுவோம், முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் எல்லா விமர்சன அம்புகளும் உங்கள் முன்பாக முழந்தால் படியும். ஒரு நாள் நிச்சயம் இது நிறைவேறும். முயற்சி எடுப்பவனுக்கு தோல்வி நிச்சயம் கிடையாது. நம்பிக்கையோடு போராடுவோம், வெற்றி பெறுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.